ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி வாழ்கிற நீங்கள் பாக்கியத்தை பெற்றவர்கள். காரணம், வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எந்தெந்த காரியங்களுக்காக முயற்சிகள் எடுத்தாலும் அந்த காரியங்களை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணி தருகின்றார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, இது எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், வெற்றியினாலாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளை சந்தித்து நடத்துங்கப்பா. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. பலவீனம் வியாதி மாறி போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. தீமையான காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுவீராக. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும் ஐயா. காரணம் இல்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் வராதபடி தேவ சமாதானமுடைய பிள்ளைகளுடைய வீட்டை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணி தருகிறார். ஆமேன்.